வேளாங்கண்ணியிலிருந்து தாம்பரம் வரை இயங்கும் தினசரி விரைவு ரயிலை சென்னை எழும்பூர் வரை பழையபடி நீட்டிக்கப் போவதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது. எப்போதிலிருந்து நரசாபூர் திருவண்ணாமலை இடையேயான சிறப்பு ரயில் நிரந்தர ரயிலாக மாற்றப்பட்டிருக்கிறது. ஹூப்ளி ராமேஸ்வரம் சிறப்பு ரயில் மேலும் ஒரு மாத கால நீட்டிப்பு, போத்தனூர் சென்னை சென்ட்ரல் சிறப்பு ரயில் உள்ளிட்ட அறிவிப்புகள் பற்றி தான் இந்த வீடியோ டீடைலா பார்க்க போறோம். சேனலுக்கு யாராவது புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை போட்டுருங்க. அப்பதான் நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சென்னை எழும்பூரிலிருந்து காரைக்கால் வரை இயக்கப்பட்டு வந்த தினசரி கம்பன் விரைவு ரயிலானது சென்னை எழும்பூர் ரயில் நிலைய மறுசீரமைப்பு பணிகள் துவங்கிய பொழுது தாம்பரத்துடன் நிறுத்தப்பட்டது. அப்போதிலிருந்து அந்த ரயில் மீண்டும் எப்போது சென்னை எழும்பூர் வரை இயக்கப்படும் என பெரிதும் காத்திருந்த நிலையில் தற்போது மீண்டும் சென்னை எழும்பூர் வரை இயக்கப்பட இருக்குது. 2024 செப்டம்பர் மாதத்தில் இந்த பகுதி ரத்து நடைமுறைக்கு வந்துச்சு. கடந்த மே மாதம் 20ஆம் தேதியிலிருந்து காரைக்கால் பேரளம் வழித்தடம் திறக்கப்பட்ட நிலையில் காரைக்கால் தாம்பரம் எக்ஸ்பிரஸ் வேளாங்கண்ணி தாம்பரம் எக்ஸ்பிரஸ் ரயிலாக மாற்றப்பட்டது. இப்போது மீண்டும் இதே ரயிலை பழையபடி சென்னை எழும்பூர் வரை நீட்டிக்க போவதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது. ட்ரெயின் நம்பர் 16175-16176 சென்னை எழும்பூர் வேளாங்கண்ணி வேளாங்கண்ணி சென்னை எழும்பூர் எக்ஸ்பிரஸ் இனிமேல் தாம்பரத்துடன் நிற்காமல் தொடர்ந்து சென்னை எழும்பூர் வரை செல்ல இருக்கிறது. அதன்படி முதல் சேவை வருகின்ற ஜூன் 30 வேளாங்கண்ணியிலிருந்து துவங்க இருக்கிறது. 16176 வேளாங்கண்ணி சென்னை எழும்பூர் எக்ஸ்பிரஸ் தினமும் இரவு 9:50 மணிக்கு வேளாங்கண்ணியில் புறப்பட்டு மறுநாள் காலை 4:08 மணிக்கு தாம்பரத்துக்கு வந்து 4:10 மணிக்கு புறப்பட்டு தொடர்ச்சியாக சென்னை எழும்பூருக்கு காலை 5:15 மணிக்கு வந்து சேர இருக்கிறது. மீண்டும் மறுமார்க்கத்தில் சென்னை எழும்பூரிலிருந்து ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரும். சென்னை எழும்பூரிலிருந்து தினமும் இரவு 9 மணிக்கு புறப்படும் வேளாங்கண்ணி எக்ஸ்பிரஸ் தாம்பரத்திற்கு 9:28 மணிக்கு சென்று 9:30 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை 4:30 மணிக்கு வேளாங்கண்ணி ரயில் நிலையத்திற்கு சென்று சேரும். நீட்டிக்கப்பட்ட வழித்தடத்தில் சென்னை எழும்பூர் ஒரு நிறுத்தம் மட்டுமே வந்திருக்கிறது. சென்னை எழும்பூர் ரயில் நிலைய மறுசீரமைப்பு பணிகள் காரணமாக ஏராளமான மாற்றங்கள் பண்ணியிருக்கிறாங்க. அதுல ஒரு சில மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா அந்தந்த பணிகள் முடிய தொடர்ந்து ரெஸ்டோர் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அதன்படி சென்னை எக்மோர்ல இருந்து வேளாங்கண்ணிக்கு போற இந்த எக்ஸ்பிரஸ் அகைன் இப்ப சென்னை எக்மோர்ல இருந்து ரன் ஆக போது தாம்பரம் இருந்து கிளம்பாம சென்னை எக்மோர் எக்ஸ்டென்ஷன் பாத்தீங்கன்னா மெயினா ஆந்திரா போற பேசஞ்சர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ஆந்திரா தெலங்கானா மாதிரி ட்ரெயின்ஸ்ல இருந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா சென்னை வந்து அங்கிருந்து சென்னையில இருந்து வேளாங்கண்ணி போற ட்ரெயின் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அங்க இருந்து இப்போ வரைக்கும் டைரக்ட் ட்ரெயின் எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு தாம்பரம் வரது பாத்தீங்கன்னா ரொம்பவே சிரமமான ஒன்னதான் இருந்துச்சு. ஏன்னா சென்னை சென்ட்ரல் வரணும், அதுக்கப்புறம் அங்க இருந்து ஒரு ட்ரெயினை பிடிச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லோக்கல் ட்ரெயினை பிடிச்சு தாம்பரம் வர மாதிரி இருந்துச்சு. இப்போ இது அகைன் சென்னை எக்மோர்க்கே போகும்போது பாத்தீங்கன்னா சென்னை எக்மோர்ல இறங்கி அகைன் சென்ட்ரல் போய் அவங்க ஈஸியா பாத்தீங்கன்னா அந்த கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் ஆகட்டும், பினாக்கினி, அதே மாதிரி ஜனசதாப்தி இந்த மாதிரி ட்ரெயின்ஸ் எல்லாம் பிடிச்சி பாத்தீங்கன்னா விஜயவாடா, விசாகப்பட்டினம் இந்த மாதிரி ரீஜன்லாம் போறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் இந்த ட்ரெயின் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி வட சென்னை பகுதிகளிலிருந்து வரக்கூடிய மக்கள் தாம்பரம் வந்து தான் இந்த ட்ரெயின் யூஸ் பண்ண வேண்டிய ஒரு சிரமமான நிலை இருந்துச்சு. இப்போ அகைன் சென்னை எக்மோர் போறதுனால அனைத்து பகுதி மக்களுமே இதை யூஸ் பண்ணிக்க முடியும். இதே போல ஹூப்ளி ராமேஸ்வரம் இடையான சிறப்பு ரயில் ஜூலை மாதம் முழுவதும் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. 07355 ஹுப்ளி ராமேஸ்வரம் ஸ்பெஷல் ஹூப்ளியிலிருந்து ஜூலை 5, 12, 19 மற்றும் 26 ஆகிய 4 ஞாயிற்றுக்கிழமைகளும் காலை 6:50 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் ராமேஸ்வரத்திற்கு மறுநாள் திங்கள் காலை 5:20 மணிக்கு வந்து சேரும். மறுமார்க்கத்தில் ராமேஸ்வரம் ஹூப்ளி சிறப்பு ரயில் ஜூலை 6, 13, 20, 27 ஆகிய 4 திங்கட்கிழமைகளும் இரவு 8 மணிக்கு ராமேஸ்வரத்தில் புறப்பட்டு மறுநாள் செவ்வாய்க்கிழமை இரவு 7:40 மணிக்கு ஹூப்ளிக்கு சென்று சேரும். ஹூப்ளியிலிருந்து தாவங்கேரே, பீரூர், தும்கூர், பானஸ்வாடி, பெங்களூர், ஹொசூர், தருமபுரி, நாமக்கல், கரூர், புதுக்கோட்டை, திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, காரைக்குடி, சிவகங்கை, மானாமதுரை, ராமநாதபுரம் வழியாக இயங்கும் இந்த சிறப்பு ரயில் ஜூலை மாதம் முழுவதும் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. தேவைப்படக்கூடிய பயணிகள் இதனை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இதேபோல் நரசாபூர் திருவண்ணாமலை இடையேயான சிறப்பு ரயிலை நிரந்தர ரயிலாக மாற்றுவதற்கு கடந்த சில வாரங்களுக்கு முன்பு ரயில்வே வாரியம் ஒப்புதல் வழங்கிய நிலையில் அதனை நடைமுறைப்படுத்த போவதாக சவுத் கோஸ்ட் ரயில்வே அறிவித்திருக்கிறது. ட்ரெயின் நம்பர் 17291 17292 அப்படிங்கிற நம்பர்ல நரசாபூர் திருவண்ணாமலை இடையேயான வீக்லி எக்ஸ்பிரஸ் இயங்க இருக்கிறது. அதன்படி ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து புதன்கிழமை தோறும் நரசாபூரிலிருந்து மதியம் 1 மணிக்கு திருவண்ணாமலை எக்ஸ்பிரஸ் புறப்படும். திருவண்ணாமலைக்கு மறுநாள் வியாழன்கிழமை காலை 4:55 மணிக்கு வந்து சேரும். மீண்டும் மறுமார்க்கத்தில் திருவண்ணாமலையிலிருந்து ஜூலை 2ஆம் தேதியிலிருந்து வியாழன்கிழமை தோறும் காலை 11 மணிக்கு புறப்படும் நரசாபூர் எக்ஸ்பிரஸ் மறுநாள் அதிகாலை 2 மணிக்கு நரசாபூருக்கு போய் சேரும். நரசாபூரிலிருந்து பலக்கொல்லு, வீரவசாரம், பீமாவரம் ஜங்ஷன், பீமாவரம் டவுன், அக்கிவீடு, கைக்கலூரு, குடிவாடா, விஜயவாடா, தெனாலி, பாப்பட்லா, சிராலா, ஒங்கோல், நெல்லூர், ரேணிகுண்டா, திருப்பதி, பக்காலா, சித்தூர், காட்பாடி, வெள்ளூர் கண்டோன்மெண்ட் ஆகிய ரயில் நிலையங்களில் இந்த வாராந்திர எக்ஸ்பிரஸ் ரயில் நின்று செல்ல இருக்கிறது. சிறப்பு ரயிலில் இருந்து நிரந்தர ரயிலாக மாற்றப்பட்டுள்ளதால் இதற்கான கட்டணம் வெகுவாக குறைந்திருக்கிறது. மேலும் இதே ரயில் பெட்டிகளை பயன்படுத்தி இயக்கப்படும் நரசாபூர் SMVT பெங்களூரு சிறப்பு ரயிலையும் நிரந்தர ரயிலாக மாற்றியிருக்காங்க. அந்த ட்ரெயின் ஜோலார்பேட்டை, காட்பாடி வழியாக ரன் ஆகுது. இந்த 2 ட்ரெயினுமே பார்த்தீங்கன்னா ரேக் ஷேரிங் கான்செப்ட்ல தான் வருது. இதே போலவே மொகரம் பண்டிகை முடிந்து சென்னை திரும்பும் பயணிகள் வசதிக்காக சிறப்பு ரயில் இயக்கப்பட இருக்குது. போத்தனூர் சென்னை எழும்பூர் இடையே வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இந்த சிறப்பு ரயில் புறப்பட இருக்குது. 3 நாள் தொடர் விடுமுறை முடிந்து சென்னை திரும்பும் பயணிகளின் வசதிக்காக
06064 அப்படிங்கிற நம்பர்ல போத்தனூரிலிருந்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஜூன் 28 இரவு 11:55 மணிக்கு புறப்படக்கூடிய சிறப்பு ரயில் கிணத்துக்கடவு, பொள்ளாச்சி, உடுமலைப்பேட்டை, பழனி, ஒட்டஞ்சத்திரம், திண்டுக்கல், திருச்சி, ஸ்ரீரங்கம், விருதாச்சலம், விழுப்புரம், செங்கல்பட்டு, தாம்பரம் வழியா சென்னை எழும்பூருக்கு திங்கட்கிழமை காலை 11 மணிக்கு சென்று சேர இருக்கிறது. இந்த ரயிலில் ஒரு AC 2 டயர், 2 AC 3 டயர், 12 ஸ்லீப்பர், 2 அன்ரிசர்வ்ட் மற்றும் 2 SLRD பெட்டிகள் இருக்கிறது. தொடர் விடுமுறை முன்னிட்டு இன்று இரவு சென்னை எழும்பூரிலிருந்து புறப்படக்கூடிய சிறப்பு ரயில் போத்தனூருக்கு நாளை தினம் செல்ல இருக்கிறது. மீண்டும் போத்தனூரிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை புறப்பட்டு திங்கட்கிழமை சென்னைக்கு போகும்போது தேவைப்படுவோர் இந்த ரயிலை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த ஒரு வீடியோ அவ்வளவுதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப், பக்கத்துல இருக்க பெல் ஐகான் அதுல போட்டுருங்க. அப்பதான் நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும். இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.